சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை கேளுங்க, அமுத பெருவிழா காணுங்க. விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். பல்கலை சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரை காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. பாடலின் இசையமைப்பாளர் பா தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வானொலியில அன்றாட வாழ்வில் அறிவியல் குறித்த கேள்வி பதில்கள் என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காரைக்குடி மத்திய மின்வேதியியல் மையத்தில இருந்து எமரிட்டஸ் சயின்டிஸ்ட் சீலா பர்க்மன்ஸ் அவர்களும், இமயம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வர்ஷிதா அவர்களும், ஸ்ரீ சாய் இன்டர்நேஷனல் பள்ளியில 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் ஜானவ் சிந்தன் அவர்களும் இணைறாங்க. வாங்க நேயர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டு பயனடையலாம். என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க குட்டி ஆர்ஜே வர்ஷிதா பேசுறேன். எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சா? எனக்கு லீவ் விட்டுட்டாங்க. இன்னைக்கு என் கூட ஜானவ் சிந்தன் அப்படிங்கிற இன்னொரு குட்டி பையன் பேச வந்திருக்கான். நாங்க 2 பேரும் இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட சில கேள்விகள் கேட்க போறோம். எதை பத்தினா, நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குற சில விஷயங்களுக்கு ஏன் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறோம். வாங்க, நீங்களும் அதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கோங்க. விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் குட்டி ஆர்ஜே ஜானவ் சிந்தன் பேசுறேன். குட் ஈவினிங் மேம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கட்டுமா? நன்றாக கேட்கலாம்.
ஆமாம், வானம் ஏன் ப்ளூ கலரில் இருக்கு? நமது சூரியனின் வெண்மை நிற ஒளியில் எல்லா நிறங்களும் உள்ளன. இந்த வெள்ளை நிற ஒளி பூமியை அடையும் பொழுது காற்றிலுள்ள வாயுக்கள் என்னெல்லாம் இருக்கின்றன? ஆக்சிஜன், நைட்ரஜன், மேலும் துகள்கள் போன்றவற்றால் சிதறடிக்கப்படுகின்றன. அதனால இந்த வெண்மை நிற ஒளி எல்லா நிறங்களை பெற்றிருந்தாலும் ஊதா நிற ஒளி மட்டும் சிதறடிக்கப்படுகிறது. ஏனென்றால் அதனுடைய அலைநீளம் மிகவும் குறைந்ததாக உள்ளது. மற்ற நிறங்களின் அலைநீளம் மிகவும் கூடுதலாக உள்ளதனால் அவை சுலபமாக வளிமண்டலத்தை ஊடுருவி பூமியை வந்தடைந்துவிடும். ஆனால் குறைவான நீல நிற ஒளி வாயுக்கள், தூசிகள், நீராவி போன்ற மூலக்கூறுகளால் தொடர்ந்து சிதறடிக்கப்படுவதால் வானம் எப்பொழுதும் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. தேங்க்யூ மேம். உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். நைட்டில் வர ஸ்டார்ஸ்லாம் பகலில் எங்கே போகுது? போன கேள்விக்கான பதிலின் போதே பார்த்தோம். நம்ம சூரிய ஒளி வளிமண்டலத்தில் சிதறடிக்கப்படுது. அப்படி சிதறடிக்கப்படும் பொழுது வானம் மிகவும் பிரகாசமாக இருக்கு பகல்ல. அப்படி பிரகாசமான வானத்துல நம்ம சூரியனுக்கும் அப்பால் உள்ள நட்சத்திரங்களின் மங்கலான வெளிச்சத்தை பார்ப்பது மிகவும் கடினமான விஷயம். அதனால் நமக்கு பகலில் நட்சத்திரங்கள் தெரிவதில்லை. உதாரணமாக நீ ஒரு கேண்டில் லைட்டை கொளுத்தி வச்சுட்டு பட்ட பகல்ல வெட்ட வெளியில நின்று பார்த்தேன்னா அதோட வெளிச்சம் தெரியாது. அல்லது ஒரு நல்ல சத்தம் மிகுந்த ரூம்ல ஒரு குண்டூசி போட்டோன்னா சத்தம் கேட்காது. அதே போல தொலைதூரத்துல உள்ள நட்சத்திரங்களின் மங்கலான ஒளி பகல் நேரத்துல நமக்கு தெரியாது. நம்ம உடம்புல எங்கே வெட்டினாலும் வலிக்குது, ஆனால் ஏன் முடி வெட்டும் போது நகை வெட்டும் போது வலிக்கலை? நகங்களும் தலைமுடியும் இறந்து போன செல்களால் ஆனவை. அதனால நமக்கு வலிக்கிறது இல்லை. மேலே உடம்புல ஏதாவது கடித்தாலோ இல்லை யாராவது உன்னை கிள்ளுனாலோ உடனே உனக்கு வலிக்குது. ஏன்னா அது நரம்புகளோட இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த நகமும் முடியும் நரம்புகளால் இணைக்கப்படவில்லை. மற்றும் அது இறந்த உயிரணுக்களால் ஆனவை. அதனால நமக்கு வலிக்கிறது இல்லை. தேங்க்யூ மேம். எனக்கு புரிஞ்சிருச்சு. உயரமான மலையிலலாம் இருக்கும் போது நம்ம கத்துறது ஏன் நம்மளுக்கே எதிரொலிக்குது? இது நம்ம சவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ஷன்னா நீ இப்போ கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்தா அதில் உனக்கு தெரியுது. அது லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுபோல் சவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு நம்ம பேசுகிறது திரும்ப கேட்குது. அதை எதிரொலின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாம் ஒரு சின்ன ரூமில் இப்போ இந்த ரூமில் இருந்து பேசுனேன்னா உனக்கு எக்கோ கேட்காது. நமக்கு எதிரொலி கேட்கணுன்னா ஒரு அட்லீஸ்ட் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த பொருள் 17.2 மீட்டர் தள்ளி இருக்கணும். அப்போந்தான் அந்த எக்கோ எதிரொலி அந்த நிகழ்வு நடக்கும். அப்புறம் அதில் ஒலியை உறிஞ்சும் பொருட்கள் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ரூமில் பார்த்தேன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ் மாதிரிலாம் இருக்குது. இது ஒலியை எக்ஸ்ட்ரா நாய்ஸை உறிஞ்சிடும். அந்த மாதிரி உறிஞ்சும் தன்மையுள்ள பொருட்களும் இருக்கக்கூடாது. அதனால தான் உயரமான மலைகளிலையும் கட்டிடங்களுக்கு முன்னால் நம்ம பேசணுன்னா அது ஒரு 17 மீட்டருக்கு அப்பால் இருந்ததுன்னா நமக்கு நல்லா நம்ம பேசுகிறது எதிரொலியாக கேட்கும். சத்தமாக பேசுறது, கை தட்டுறது எல்லாம் எதிரொலிக்கும். தேங்க்யூ மேடம். அடுத்த கேள்வி. நம்ம சாப்பிடும் போதெல்லாம் விக்கல் வருது, அது ஏன் வருது? முதல்ல நம்ம எப்படி சுவாசிக்கிறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மூச்சு விடும்போது காற்றை உள்வாங்குறோம். அப்போ என்ன ஆகும்னா நுரையீரல் விரிஞ்சு கொடுத்து அங்கே காற்றோட அழுத்தம் குறையுது. அப்போ அதே சமயத்தில் நம்ம வயிற்றுக்கும் நுரையீரலுக்கும் இடையே உதர விதானம் ஒரு டயஃப்ரம்னு ஒன்று இருக்குது. அதுவும் அதே போல் விரிவடைகிறது. விரிவடையும் போது அப்போ மோரிசன் ஸ்பேஸ் கிடைக்குது காற்று உள்ளே வர்றதுக்கு. அதனால நம்ம ஈஸியாக காற்றை உள்ளே இழுத்து ஈஸியாக வெளியே விடுறோம். ஆனால் ஏதாவது ஒரு இரிட்டேஷன் மாதிரி அந்த டயஃப்ரத்தில் இருந்ததுன்னா அந்த டயஃப்ரம் தன்னிச்சையாக அது சுருங்கிடும். அந்த டைமில் என்ன ஆகும்னா நம்மளோட வோக்கல் கார்ட்ஸு திறக்காது. நம்ம மூச்சு விடும்போது வோக்கல் கார்ட்ஸ் திறந்துடும். ஈஸியாக மூச்சு காற்று உள்ளே போகும்.
இந்த டயஃப்ரம் வந்து எரிச்சல் அடைஞ்சாலோ இரிட்டேட் ஆனாலோ அது டயஃப்ரம் சுருங்கிரும். அப்போ வோக்கல் கார்ட்ஸ் திறக்காது. அப்போ நம்ம தொண்டையில் ஒரு குறுகிய இடைவெளி தான் இருக்கும். அந்த குறுகிய இடைவெளிக்குள்ளே காற்று உள்ளே போகணும். உதாரணத்துக்கு புல்லாங்குழல் வாசிக்கும் போது காற்று வந்து தடைப்பட்டால்தான் ஓசை உண்டாகும். அதே போல் இந்த சுருங்கும்போது தொண்டையில் உள்ள அந்த வோக்கல் கார்ட்ஸும் திறக்காமல் இருக்கிறதுனால குறுகிய இடைவெளியில் காற்று போகும்போது விக்கு விக்குன்னு நமக்கு சத்தம் கேட்குது. அதுதான் விக்கல். தேங்க்யூ மேம். மழை பெய்யும் போது ஏன் மண் வாசனை வருது? நிறைய நாட்களுக்கு அப்புறம் மழை பெய்யும் போது ஒரு நல்ல வாசனை மண்ணிலிருந்து வரும். அது எதனாலன்னு 1964 ஆஸ்திரேலியாவில் இருந்த 2 விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு இந்த மண் வாசனைக்கு பெட்ரிகோர் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இது எதனாலன்னா மண்ணில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இதில் ஸ்ட்ரெப்டோமைசஸ் வகையை சார்ந்த நுண்ணுயிர்கள் ஜியோஸ்மின் என்ற வேதிப்பொருளை வெளியிடுது. இந்த வேதிப்பொருள் வந்து டெர்பின் வகையை சார்ந்த வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளின் மனம்தான் நம்ம வந்து மண் வாசனையாக நம்ம நுகர்கிறோம், ஸ்மெல் பண்ணிக்கிறோம். அந்த மண் வாசனை ஜியோஸ்மின்கிற வேதிப்பொருள் நம்ம மனிதர்களால் ஈஸியாக நுகர முடியும். ட்ரில்லியனில் 5 பங்கு இருந்தால் கூட ஜியோஸ்மினை நம்மளால் நுகர முடியும். இதனால் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வந்து வாசனை திரவியங்கள் சென்டெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஜியோஸ்மினை பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டில் இது மிட்டி அத்தர்ங்கிற நேமில் விற்பனை ஆகுது. இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா மழை வர்றதுக்கு முன்னாலேயும் மண் வாசனை நமக்கு வரும். அது எதனாலன்னா இடி மின்னலோட மழை வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ வந்து என்ன ஆகும்னா காற்றுல உள்ள நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் இந்த இடி மின்னல்லேருந்து வரும் மின்சாரத்தினால ஆக்சிஜனேற்றம் ஆகுது. ஓசோன், நைட்ரிக் ஆக்சைடு போன்ற வேதிப்பொருட்கள் உண்டாகின்றன. இந்த ஓசோனுடைய வாசனையும் மழை வருவதற்கு முன்னால நமக்கு மண் வாசனை போல தெரியுது. இன்னொரு கருத்தும் இருக்கு. அது என்னன்னா இந்த வறட்சியா இருக்கும்போது செடிகள்ல பால்மிட்டிக் ஆசிட், ஸ்டியரிக் ஆசிட் போன்ற எண்ணெய்கள் சுரக்கின்றன. அந்த எண்ணெய் வந்து காத்துல கலக்கும் போதும் நமக்கு ஒரு வாசனை கிடைக்கிறது. இந்த 3 காரணத்தையும் நம்ம மண் வாசனைன்னு சொல்றோம். நிறைய வாட்டி மழை பெய்யும் போது வானவில் தோன்றுகிறத நான் பார்த்திருக்கேன். ஆனா எப்படி தோன்றுகிறது, எதனால தோன்றுகிறது, எப்படி இந்த வானவில்ல அழகான 7 கலர் கிடைக்குது? வானவில் எதனால நம்மளுக்கு அரைவட்டமா தெரியுது? சூரியனோட வெண்மையான ஒளி வந்து வளிமண்டலத்தில் உள்ள மழைத்துளிகளை ஊடுருவுகிறது. அப்போ வந்து இந்த நீர்த்துளிகள் வந்து ஒரு பிரிசம் போல செயல்பட்டு சூரியனின் வெண்மையான ஒளியை நிறப்பிரிகைக்கு உள்ளாகி 7 நிறங்களாக பிரிகின்றன. ஒளியானது ஒவ்வொரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது அதனுடைய வேகம் மாறுகிறது. சூரியனின் ஒளியானது காற்றிலிருந்து, அதாவது வளிமண்டலத்திலிருந்து தண்ணீருக்கு, அதாவது மழைத்துளியில் உள்ள தண்ணீருக்கு செல்லும் பொழுது அதனுடைய வேகம் குறைந்து ரிஃப்ராக்ஷன் ஏற்படுகிறது. அதை ஒளி விலகல் என்று சொல்லுகிறோம். சூரியனுடைய வெண்மையான ஒளியில் 7 நிறங்கள் இருப்பதால் அவற்றிற்கு ஒவ்வொரு அலைநீளம் மாறுபடுவதால் ஒவ்வொரு நிறமும் வெவ்வேறு விதமாக ஒளி விலகல் ஏற்பட்டு அழகான நிறப்பட்டையாக நமக்கு வானவில் தெரிகிறது. மழைத்துளிகள் வட்ட வடிவமாக, அதாவது கோள வடிவமாக இருப்பதால் வானவில் வட்ட வடிவில் ஏற்படுகிறது. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது அரைவட்ட வடிவில் தான் காட்சியளிக்கும், அல்லது ஒரு வில் போல காட்சியளிக்கும். ஏனென்றால் மிஞ்சிய பகுதி அடிவானத்தில் மறைகிறது. நாம் மேலே விமானத்தில் பயணிக்கும் போது பார்த்தோமானால் நமக்கு முழுவட்டமாக வானவில் காட்சியளிக்கும். ஓ, அப்போ ஒரு வாட்டி நான் ஃப்ளைட்ல போய் எனக்கு முழு வானவிலையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. 90.8 கேளுங்க. லீவ்னால அம்மாக்கு வெங்காயம் உரிக்க ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு அழுக வந்தது. வெங்காயம் உரிக்கும் போது நம்மளுக்கு ஏன் கண்ணீர் வருது? வெங்காயத்தை நறுக்கும்போது வெங்காயத்தில் உள்ள லாக்ரிமேட்ரி காரணி, அதாவது நமது கண்ணீர் சுரப்பிகள் சுரக்க காரணமான வேதிப்பொருட்கள் வெங்காயத்திலிருந்து வெளிப்படுகிறது.
வெங்காயத்தில் உள்ள சிந்தேஸ் என்ற என்சைம் சல்ஃபர் அடங்கிய அமினோ அமிலங்களை சல்ஃபெனிக் அமிலமாக மாற்றுகிறது. இந்த சல்ஃபெனிக் அமிலம் நிலையற்றதாக உள்ளதால் தன்னை சின் புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடாக அது மறுசீரமைத்துக் கொள்கிறது. இந்த வேதிப்பொருள் எளிதில் ஆவியாகிறது. அது நம் கண்களை அடையும் போது லாக்ரிமல் சுரப்பிகள், அதாவது கண்ணீர் சுரப்பிகள் எரிச்சல் அடைந்து கண்ணீரை உருவாக்குகின்றன. ஓ, இதனாலதான் வெங்காயம் என்ன அழுக வச்சதா? இந்த கேள்வி எல்லாருக்கும் காமனா வர்றதுதான். எதனால நம்மளுக்கு கொட்டாவி வருது? எதனால நம்ம விடுற கொட்டாவி மற்றவங்களுக்கும் வருது? நாம் ஏன் கொட்டாவி விடுறோங்கிறத பற்றி விஞ்ஞான ரீதியாக ஒருமித்த கருத்து இல்லை. 2-3 கருத்து சொல்கிறார்கள். மனிதர்கள் தூக்கம் வரும்போது, சோர்வாக இருக்கும்போது, விழிப்புணர்வு குறையும் பொழுது கொட்டாவி விடுகிறார்கள். ஒரு கருத்தின்படி மனிதர்கள் சோர்வாக இருக்கும்போது ஆழ்ந்த சுவாசம் எடுப்பதில்லை. இதன் காரணமாக உடலில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கிறது. கொட்டாவி விடும்போது ஆக்சிஜன் விரைவாக உருவாகி கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. மற்றொரு கருத்தின்படி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சில ரசாயன மாற்றங்கள் மற்றும் ஆக்சிஜன் குறைதல், அடினோசின் எனப்படும் சேர்மத்தின் அதிகரிப்பு போன்றவையும் கொட்டாவி உருவாக காரணங்களாகும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது கொட்டாவி விடுவதன் மூலம் முகத்தின் தசைகள் அழுத்தப்பட்டு ஆக்சிஜன் செறிவூட்டப்பட்ட இரத்தத்தை மூளைக்கு அனுப்புகிறோம் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு கருத்தின்படி கொட்டாவியின் நோக்கம் மூளையை குளிர்விப்பது அல்லது திசுக்கள் மற்றும் நுரையீரல் போன்ற உள்ளுறுப்புகளை நீட்டி உடலை உயிர்ப்பிக்க உதவுவதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன. கொட்டாவி தொற்றுதலின் நோக்கம் ஒரு சமூக பிரதிபலிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். உயிரினங்கள் பொதுவாக மற்றவர்களின் செயல்களை பின்பற்றுகிறார்கள். யாராவது நம்மை பார்த்து புன்னகைத்தால் நாம் திரும்பவும் புன்னகைக்கிறோம். இதேபோல் கொட்டாவி தொற்று ஒரு சமூக தகவல் தொடர்புடையது. மேலும் இயற்கையாக பச்சாதாபம் அதிகம் உள்ளவர்கள் இந்த சமூக பிரதிபலிப்பை அதிகம் காட்டுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. டிவில டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராஃபிக் வைல்ட் ஷோஸ்ல பார்த்தேன். விலங்குகள் நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்குது? புற்றுநோய்களை கண்டறிய நாய்களை பயன்படுத்துவதற்கான யோசனை முதலில் 1989 ஆண்டில் மெலனோமாக்களுக்காக முன்மொழியப்பட்டது. குறிப்பிட்ட வகை புற்றுநோயை கண்டறியும் பயிற்சி பெற்ற நாய்க்குட்டிகள் பல்வேறு புற்றுநோய்களின் வாசனையில் குறைந்த ஒற்றுமை இருந்த போதிலும் வீரியம் மிக்க குறிப்பிட்ட புற்றுநோயின் வாசனையை கண்டறியும் தன்மை வாய்ந்தவையாக இருந்தன. சில பயிற்சி பெறாத செல்ல பிராணிகளாக திகழும் சில நாய்கள் கூட தங்கள் உரிமையாளர்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் பொழுது அவை கண்டறிந்துள்ளன. 2015 நடைபெற்ற ஆய்வுகளின்படி பயிற்சி பெற்ற நாய்க்குட்டிகள் சிறுநீர் மாதிரிகளை கொண்டு 98-99% துல்லியத்துடன் புராஸ்டேட் கேன்சரை கண்டறிகின்றன. நாய்களின் திறன் இயந்திரங்கள் மூலம் செய்யும் உணர்தலை மிஞ்சும் விதமாக உள்ளது. தற்பொழுது எறும்புகளுக்கு கூட கேன்சரை கண்டறியும் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு எறும்புகளால் கேன்சரை கண்டறிய முடியுமா என்று அறியும் ஆய்வுகளும் நடைபெறுகின்றன. தேங்க்யூ மேம். எனக்கு நாய்கள், பூனைகள்லாம் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அது கண்டுபிடிக்கிறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. நானும் இனிமேல் விலங்குகள் வளர்க்க போறேன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அது ஏன் ட்விங்கிள் பண்ணுது அந்த ஸ்டார்? நட்சத்திரங்களிலிருந்து வரும் ஒளி நமது வளிமண்டலத்தில் நிறைய அடுக்குகள் வழியாக ஊடுருவி நம்மை அடையணும். அந்த அடுக்குகளில் உள்ள அடர்த்தி ஒவ்வொரு அடுக்குலையும் அடர்த்தி வேறுபடும். அந்த மாதிரி அடர்த்தி வேறுபடும் போது ஒளிவிலகல் ஏற்படும். அதனால நமக்கு அது ட்விங்கிள் பண்ற மாதிரி தெரியுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் தூக்கத்திலேயே நடக்கிறான். அது ஏன் சயின்டிஸ்ட்? தூக்கத்தில் நடக்கிறத நம்ம சோம்னாம்புலிசம்னு சொல்கிறோம். தூக்கத்தில் நடப்பதற்கான காரணங்கள் போதுமான தூக்கம் இல்லாமை, மன அழுத்தம் மற்றும் பதட்டம், அதிக வெப்பநிலையுடன் தொற்று குறிப்பாக குழந்தைகளை பாதிக்கிறது, அதிகமாக மது அருந்துதல், மருந்துகளை எடுத்துக்கொள்வது, சில மயக்க மருந்துகள் போன்ற சில வகையான மருந்துகள் தூக்கத்தில் நடக்கும் தன்மையை தூண்டுகின்றன. பெரியவங்களாம் ஏன் தூக்கத்தில் கரட்டை வர்றாங்க?
நம்ம மூச்சு விடும்போது இந்த மூச்சு காற்று நமக்கு தொண்டை நுரையீரல் வழியாக உள்ளே போகும். நம்ம நல்லா தூங்கும்போது நம்மளுடைய தசைகள் தளர்வடையும். தளர்வடைஞ்சா அந்த காற்று போகக்கூடிய இடைவெளி குறையும். அந்த இடைவெளி குறையும் பொழுது அதுக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் தடங்கள் ஏற்படுவதனால அது குரட்டையா வெளிப்படுவது. பொதுவா எல்லாருமே ஒரு சமயத்துல குரட்டை விடுவாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா சில பேர் இந்த ஏப்னியான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி குரட்டை விடுறவங்கள கட்டாயம் டாக்டர்ஸ்கிட்ட போய் பார்க்கணும். அது கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன். பொதுவாக குரட்டை வருவதற்கான காரணங்கள் சளியுடன் கூடிய மூக்கடைப்பு, ஒவ்வாமை, சைனஸ் தொல்லை, அடினாய்டு டான்சில் வளர்ச்சி, மூக்கு இடைச்சுவர் வளைவு, தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன், கழுத்தை சுற்றி கொழுப்பு அதிகமாக இருப்பது போன்ற காரணங்களாகும். மேலும் குரட்டை ஏற்பட வழிவகுப்பதற்கு காரணம் புகைப்பிடிப்பது, மது குடிப்பது, அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிடுவது போன்றவற்றாலும் குரட்டை விடுவதன் காரணங்களாகும். குரட்டை சாதாரணமானது என்றும் அலட்சியப்படுத்த முடியாது. இதில் ஆபத்தும் உள்ளது. குரட்டையின் சத்தம் ஒரே சீராக இல்லாமல் அடிக்கடி கூடி குறைவதுடன் சில நேரம் அறவே சத்தம் இல்லாமல் போவது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா என்று சொல்கிறார்கள். இதற்கு மருத்துவர்களின் ஆலோசனையை நாடுவது சிறந்தது. யானையெல்லாம் ஏன் காதை ஆட்டிக்கிட்டே இருக்கு? அது ஏன் சயின்டிஸ்ட்? நம்ம சுத்தி இருக்கிற வெப்பநிலை கூட இருக்கும் பொழுது நமது உடம்பு குளிர்விக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. யானை அதை காதை ஆட்டும் பொழுது அந்த பரப்பளவுல இந்த நீராவி கண்டன்ஸ் ஆகிறதுனால அந்த குளிர்விக்கப்படுகிறது. அதனால அதோட உடம்பும் கூல் ஆகுது. அதற்காக யானையை காதாட்டிகிட்டே இருக்கு. மனிதர்களுக்கு வேர்வை வருவதனால நமது உடம்பை குளிர்விக்கிறதுக்கு நம்ம வேர்வையா தண்ணீர் வெளியேறும்போது நமது உடம்பு குளிர்விக்கப்படுகிறது. அதே போல வியர்க்கும் தன்மை யானைகளுக்கு இல்லை. அதனால யானைகளுடைய உடம்பை குளிர்விக்க அதனுடைய காதுகளை ஆட்ட வேண்டிய நிகழ்வு ஏற்படுகிறது. தேங்க்யூ சயின்டிஸ்ட். டெய்லி லைஃப்ல நம்ம பார்க்குற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்களை எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. 90.8 கேளுங்க. இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியில அன்றாட வாழ்வில் அறிவியல் குறித்த கேள்வி பதில்கள் என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பயணித்த காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தை சேர்ந்த எமரிட்டஸ் சயின்டிஸ்ட் சீலா பர்க்மன்ஸ் அவர்களுக்கும், குட்டி ஆர்ஜே வர்ஷிதா அவர்களுக்கும், குட்டி ஆர்ஜே ஜானா சிந்தன் அவர்களுக்கும் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றது. மின்னஞ்சல் முகவரி சொல்ற நண்பர்களே குறிச்சுக்கோங்க. FM 90.8@alagappa.university.ac.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8 மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோஸான iRadio, Spotify, Google Podcastலையுமே நீங்க கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அறிவியல் பலகை நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே.